ஆ பார்த்தேன், பார்த்தேன். நல்லா வெடிக்கு 4, 5 தடவ தண்ணி தண்ணியா போயிருக்கு இல்லையா? ஆமா சார். போயிருக்கு. சரியாயிரும், சரியாயிரும், சரி. எரிச்சல் வரும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம். சரிங்களா? ம். சரி. வாசன வாயில கொஞ்சம் நேத்து இட்லி பொடி நெறைய 2 பாட்டா போட்டு குடுத்தோம்ல. ஆ, சாப்பிட மாட்டேக்காவோ, சாப்பிட மாட்டேக்காவோன்னு. ஆ. அதனாலயே என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப எரியுது அப்படின்னு சொல்லுதாவோ. அத பாருட்டு அவ்ளோ ஆசிட் அது அவ்ளோ அமிலம் உள்ள இருக்குது. அப்ப எத்தன இந்த ஐ ஆ. அதெல்லாம் அப்படி இப்ப நாம வந்து அதுக்கு மாற்று உணவு குடுத்தாச்சு. இனிமேல் வராத உணவு குடுத்தாச்சு. இந்த வராத உணவ தான் நம்ம தேர்ந்தெடுத்து நம்ம குடுக்குறோம். சரிங்களா? ம், ம். அது அப்படியே 4, 5 தடவ போயி அதெல்லாம் போனதுக்கப்புறம், நாம என்ன சாப்பிடுறோமோ, எந்த எரிச்சல் இல்லாம வர்ற மாரி உணவத்தான் நம்ம மாற்றி குடுத்துருக்குறோம். புரியுதா? மென்மையான உணவு குடுத்துருக்குறோம். மென்மையான உணவா ம். குடுத்துருக்குறோம். அத அடிச்சு, அடிச்சு வெளிய வரும். எடை பாருங்க இன்னைக்கு குறைஞ்சிருக்கு. 500 கிராம் குறைஞ்சிருக்கு. சரி, நான் இப்ப தூங்கிட்டு இருக்கவோ எந்திரிச்சு தான் நான் எடை பாத்துருக்கேன். அப்புறம் குளுக்கோஸ் வாங்கிக்கலாம். 6 கிட்ட கிட்டத்தட்ட 6 தடவ போயிருக்கு. நல்லா 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 பீச்சு, பீச்சு போகட்டுங்க. போகட்டும், போகட்டும். ம், ம், போறப்ப சர்க்கரை ம். தண்ணி கலந்து எலுமிச்சம்பழத்தையும் சர்க்கரை தண்ணி கலந்து, கலந்து குடிச்சிட்டே இருக்க சொல்லுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா. சரியா? 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா குடுக்கவா? ஆமா. அந்த ஜில்லுன்னு நான் போயிட்டு வந்தது அந்த ஒரு தடவ தான் குடுத்தேன். பரவால்ல, பரவால்ல. தண்ணி குடிங்க. தண்ணி 100 மில்லி குடிக்கணும். ம், அப்புறம் இந்த இதுவும் ம். எலுமிச்சம்பழத்த சர்க்கரை போட்டு குடிக்கலாம். அல்ல கடையில குளுக்கோஸ் விக்குதுல அதுவும் வாங்கி வச்சுக்கலாம். குளுக்கோஸ் கடையில மெடிக்கல் ஸ்டோர் போனா குளுக்கோஸ் ம். இருக்கும். குளுக்கோஸ் வீட்ல இருக்கு. ஆமா. அது வந்து கூட நீங்க ஒரு 4 ஸ்பூன் போட்டு ஒரு 150 மில்லி தண்ணீல எலுமிச்சம்பழத்த புழிஞ்சு நல்லா இனிப்பா குடுத்துருங்க. குடிச்சிட்டே இருக்கட்டும். அது போயிட்டே இருக்கு. புரியுதுங்களா? நல்ல ஜீரணமாகும். சரி, சரி. அது சத்து சத்து ஆ. சுத்தமாயிட்டே இருக்கு. சுத்தமாயிட்டே இருக்கு. ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. வெயிட் பார்த்துருங்க குறைஞ்சிருக்கும். அப்புறம் ஆ, கடுமையான சரி. ஓய்வு எடுக்கணும். கடுமையான ஓய்வு எடுக்கணும். இந்த குடல் சுத்தமாகறப்போ கடுமையான ஓய்வு எங்கேயும் போகக்கூடாது, வரக்கூடாது. சரியா? ம், ம். எல்லாம் குறைஞ்சிரும். அதான் நான் சாப்பிட்ட கேளு எனக்கு ரொம்ப தள்ளாடுது. சாப்பிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாவோ. கடுமையா இருக்கணும். சரின்ட்டு இது அடிச்சேன். அப்ப அந்த ம். தன்னுடைய விஷத்தெல்லாம் உடம்பு இதுவரைக்கும் விஷத்தெல்லாம் இருந்ததுல அப்படியே எல்லாம் இந்த 60 உறுப்புகள் முக்கியமா 15, 16 உறுப்பு இருக்குது. கணையம், கல்லீரல், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், குறிப்பாக நுரையீரல், மண்ணீரல், கல்லீரல் எக்கச்சக்கமான உறுப்பு இருக்கு. அத்தனையும் கழுவி, கழுவி கொண்டு வரணும். அது கொண்டு வந்து ம். சிறுநீர்லயும், மலத்திலயும், சிறுநீரிலும், மலத்திலயும் ஏத்திக்கிட்டே இருக்கணும். அப்படியே போக, போக, போக ம். உடம்பு கரைஞ்சு வரும். என்னது? 20 கிலோ கரையும். ம். எலும்பும் தோலா வரணும். சுக்கு மாரி மாறணும். இஞ்சி இஞ்சி என்பது பொது பொதுன்னு இருக்கும். அது நிதானமா தான் மாத கணக்கில் கரைச்சு எடுத்ததுக்கு அப்புறம் எல்லா நோயும் போயிரும். என்னது? எல்லா நோயும் போயிரும். அதுக்கு பொறுமையா இருக்கணும். இதுதான் உணவு. இதுதான் உணவு இப்படித்தான். ஏன்னா இங்க எதுவுமே வேலை செய்யாது. அந்த மரணத்தில கொண்டு போய் வைக்கிறது ம். அப்படித்தான் பண்ணும். இப்ப நாம என்ன திருப்பி வரும்பொழுது இத சுத்தப்படுத்திட்டோம்னா, அப்ப எப்ப வேணாலும் எத வேணாலும் தின்னு பார்க்கலாம். இட்லி தின்னானே, தலைக்கறி தின்னானே அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? பார்க்கலாம். ம். ம். நன்றி, நன்றி, நன்றி. இப்ப என்ன சாப்பாடு குடுக்கணும் சார்? இப்ப நான் குளுக்கோஸ் கலக்கி குடுங்க. இந்த குளுக்கோஸ் இருக்குல்ல உங்களுக்கு, அத கலக்கி குடுங்க. இல்ல சாப்பாடு. காலையில அந்த அந்த சொரைக்காய் குடுத்துட்டேன். ஆமா. சாயந்தரம் பசியே இல்லைல அப்புறம் விடுங்க. பசி இல்லைன்னா நோண்டக்கூடாது. பசி இருக்குங்கவோ. அதானே தலை சுத்துதுங்கவோ. அந்த பசின்னா அது வரக்கூடாது. அதுக்கு பேச குளுக்கோஸ் தண்ணி குடுத்துருங்க. முதல்ல 100 மில்லி தண்ணி குடுத்துட்டு குளுக்கோஸ் தண்ணி குடுங்க. பசி நின்னு போயிடும். ம். பசி நிறுத்துறதா நம்ம சரி. வேலை. பசிய ரொம்ப பசிக்குன்னு சொல்லுதாவோன்னா ஒரு 6 மணிக்கு என்ன குடுப்போம்? நேத்தெல்லாம் 6 மணிக்கு குடுத்தோம்ல ஆமா. தோசை. பசிக்குதுன்னா அது மாரி பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாங்க ரொம்ப பசிக்குது. பசிக்குதுன்னா இதே மாரி ஒண்ணு கலக்கி குடுத்துரலாம். சரியா? ம். இந்த மாரி குடுத்தோம் பாருங்க, இதவே ம். குடுத்துரலாம். இப்ப காலையில குடுத்தோம் அது மாரி சாயங்காலம் குடுத்துரலாம். சரியா? அப்ப தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டு வணக்கி, இந்த மாரி கொழ கொழன்னு குடுத்துரலாம். ம். சரிங்களா? கஞ்சி மாரி வச்சு குடுத்துரலாம். சரியா? சரி. கொஞ்சம் சொரைக்காய் இல்லையே சார். அப்ப சொரக்காயில இந்த வெங்காயம் என்ன வச்சிருக்கீங்க? சொரக்காய் இல்லாட்டி பரவால்ல. கீரை வச்சிருக்கிறீங்களா? ம். கீரை இருக்கு. என்ன கீரை வச்சிருக்கிறீங்க? அந்த நேத்து கடசல் கீரை இன்னைக்கு ஒருத்தவங்க வாங்கிட்டு வந்து குடுத்தாங்க. அது இருக்கு. கொஞ்சோண்டு முருங்கை கீரை இருக்கு. பிரெட் இருக்கா? பிரெட் 2 வாங்கிட்டு வாங்க. பிரெட். ம். வாங்கிட்டு வந்து பிரெட் இருந்தா வாங்கிட்டு வாங்க. பிரெட் 2 பிரெட் ரொட்டி பிரெட் 1 வாங்கிட்டு வாங்க. ரஸ்க் வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. ரஸ்க். ஆமா. சரி. கீரை நல்லா கடைசல் பண்ணி வெங்காயம் போட்டு, தக்காளி போட்டு, கொஞ்சம் புளி போட்டு கடைசல் பண்ணி, பசிச்சதுன்னா இந்த 4 பிரெட் எடுத்து வச்சுக்கணும். 4 பிரெட் 4 3 எடுத்து வச்சுக்கலாம். தோசைக்கல்ல போட்டு எடுத்துக்கணும். தோசைக்கல்ல சுட்டுறதுக்கு அப்புறம் நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். அது 3 4 மேல வச்சு ம். வேவிச்சு கடைஞ்ச கீரைய தூக்கி அது மேல ஊத்தி, கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் குடுத்துருங்க. அது நல்லா நிதானமா சாப்பிடட்டும். ருசியாவும் இருக்கும், சாப்பிட நல்லா இருக்கும். கொஞ்சம் புளி போட்டுருங்க அதுல. புரியுதா?
ம். ம். நல்லா இருக்கும். அது பசிச்சா மட்டும் குடுங்க. நெய்யி பசிக்கலைன்னா குடுக்கவே நெய் கூடாது. போடலாமா? நெய் போட்டு பொரிக்கலாமா? அந்த இது ஆ, பிரெட்டு. இல்ல சின்னதா? பிரெட்டுக்கு சின்ன. நெய் ஊத்திக்கங்க. நெய் ஊத்தி நல்லா மணமா 3 துண்டா 4 துண்டா போடுங்க. ஆ ஆ. 4 ஆ. ஸ்லைஸ் இருந்தா போதும். 4 துண்டு இருந்தா போதும். நல்லா விடுங்க. ம். விட்றதுக்கப்புறம் நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். நல்லா கொஞ்சம் லேசா சர்க்கரை தூவிக்கங்க. நாட்டு சர்க்கரை தூவிட்டீங்கன்னா நல்லா மணமா இருக்கும், ருசியாவும் இருக்கும். நெய்யும் போட்டுக்கலாம். ஒண்ணும் பண்ணாது. அத தூக்கி ம். தட்டுல வச்சுக்கணும். இந்த கடைஞ்சல் வந்து நல்லா கடைஞ்சிரணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடைஞ்சு, அ வெ ம். நெய்யெல்லாம் போட்டு கடைஞ்சிக்க நெய் போட்டு கடைஞ்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம். விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எல்லாம் கலந்து குடுத்துருங்க. கொஞ்சம் புளியும் போட்டுக்கங்க அதுல. புளி கிளி நச்சு புளி மாரி, சாம்பார் புளி மாரி கொஞ்சம் போட்டுக்கங்க. போட்டு பூண்டெல்லாம் போட்டு ம். தாளிச்சுட்டு நல்லா கடைஞ்சதுக்கப்புறம், அந்த 4 ரொட்டி துண்டு மாரி நல்லா படுற மாரி பரப்பி விட்டுருங்க. ஒரு தோசைக்கு மேல பரப்புற மாரி இந்த இந்த கடைசல் கீரைய போட்டு அந்த 4 துண்டு மேலயும் படர்ந்திருக்கும். சரியா? ம். அப்புறம் அது மெது மெதுன்னு ஆயிரும். அந்த மொறுமொறுப்பு வந்து மெது மெதுன்னு ம். ஆயிரும். பல்லும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது இல்லையா? அப்படியே எடுத்து எடுத்து அப்படியே ம். சாப்பிட்டா அப்படியே மெதுவா இருக்கும். அப்படியே கீழ போயிரும். அப்படியே கீழ போயிரும். ம். இந்த மாரி தான் சரி. குடுக்கணும். இந்த மாரி தான் பல்லே ம். இல்லாதவங்களுக்கு, இரைப்பையே இல்லாதவங்களுக்கு, கடுமையான நோயாளிகளுக்கு இந்த மாரி தான் வேக வச்சு மசித்து கடைஞ்சு வாயில போனோம்னா, இரைப்பைக்கும் வேலை இருக்கக்கூடாது, பல்லுக்கும் வேலை குடுக்கக்கூடாது. ம். ம். பல்லுக்கும் வேலை குடுக்கக்கூடாது. பல்லு தான் இல்லையே! இரைப்பையும் ம். வேலை செய்யும். பல்லுலாம் இருக்கு. ஆ, பல்லுலாம் இருக்கு. பல்லுலாம் வந்து ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு. ஏன்னா சுகர் வந்து 20, 25 வருஷம் ஆச்சுல்ல. ஆ. அதனால ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு. பல்லெல்லாம் இருக்கே. எதுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் வரும்? இத்தன தின்னீங்க ஏன் ஸ்ட்ரென்த் வரல? ம். 25 வருஷமா தின்னீங்கல்ல, ஏன் ஸ்ட்ரென்த் வரல? அப்ப நீங்க சுகர்னால கெட்டு போச்சு. சுகர்னால பல்லுலாம் கெட்டு சுகர்னால போச்சு. கெட்டு போச்சு இல்ல. சுகர் வேற. நீங்க தின்னதுனால ம். கெட்டு போச்சு. என்னது? ம். எதனால கெட்டு போச்சு உடம்பு? சாப்பிட்டதுனால. தின்னதுனால தான் சுகர் வந்துச்சு. எதனால சுகர் வந்துச்சு? ம். இப்ப கொசு சுகர் எதுக்கு கடிச்சதுன்னா வந்துச்சுன்னு தெரியலையே. புண்ணு வரும். தேள் ம். கடிச்சதுன்னா புண்ணு வரும். பாம்பு கடிச்சதுன்னா புண்ணு. அது வெளிய இருந்து கடிச்சது நோய் வந்துச்சு. இல்லையா? கொசு ம். கடிக்குது, அது வெளிய இருந்து ம். கடிச்சது. பாம்பு கடிச்சது ஆ. வெளிய இருந்து கடிச்சது. தேள் கடிச்சது அதுல நோய் வரலாம். அது வெளிய போனோம்னா ஊசி மருந்து, மாத்திரை அமைதியா இருந்தோம்னா 2 நாள்ல சரியா போயிரும். இது நீங்க என்ன பண்ணி 77 வருஷமா நீங்க தின்னு, 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 தின்னு உடம்ப கெடுத்துக்கிறீங்க. தின்னு, தின்னு ம். அப்புறம் உடம்பு கெட்டு போச்சு. அப்ப தின்னதுனால உடம்பு கெட்டு போச்சு. என்னது? தின்னதுனால உடம்பு கெட்டு போச்சு. சுகர் எங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்துச்சா? இல்ல நீங்க ம். சுகர் குடுத்தீங்களா? சுகர் எங்க இருந்து வந்துச்சு? எங்க இருந்து வந்தது தெரியலையே. என்னவே தெரியலங்கிறீங்க? ம். மூட்டு வலி வழங்காத எங்க வலி இருந்து வந்தது எனக்கு நீங்க தெரியாதுல்ல. உங்களுக்கு மூட்டு வலி, முழங்கால் வலி எங்க இருந்து வந்தது? பக்கத்து வீட்ல வந்ததா? நான் குடுத்தேனா? யார் குடுத்தாங்க? நீங்க தின்னதுனால தான் அதுல வந்துச்சு. இந்த தன்னால. ஆமா, தன்னால எனக்கு வந்திருக்கு. யாரும் நீங்க குடுக்கல. என்னென்ன திங்கிறதா நோவா மாறும். அந்த ம். கழுவ தெரியாதனால ம். இந்த குடல கழுவ தெரியாததா 2000 வருஷமா உட்கார்ந்துருக்கிறேன். இப்ப குடல கழுவுற வேலை. குடல் கிடைக்கிறப்ப எந்த அளவுக்கு உடம்பு கெட்டு போயிருக்குதோ, அவரவர் எடைக்கு தகுந்த மாரி குறையும். அத 3ஆம் பாடத்துல நான் சொல்லியிருக்கிறோம். 3ஆம் ம். பாடத்தில் ம். விஞ்ஞானி வெங்கடேசன் எழுதியிருக்கிறார். அவரு 100 ம். கிலோ எடையிலிருந்து 63 கிலோ எடைக்கு வந்தார் அப்படின்னு எழுதியிருக்கோம். 3ஆம் பாடத்த ம். படிச்சு எனக்கு 8 மணிக்கு கூப்பிடுங்க. இன்னைக்கு ம். தான் கடைசி வகுப்பு. உங்களுக்கு 5 நாள் ஆயிப்போச்சு. இதுக்கு மேல பேசக்கூடாது. புரியுதா? சரி. ம். ம். ஆமா. அதெல்லாம் இதே ம். செஞ்சுக்கிட்டே வாங்க. எப்ப மு எப்ப சந்தேகம் வருதோ, அப்ப அப்ப என்ன பண்ணணும், உங்க பையனோட கூப்பிட்டு என்கிட்ட சொல்லணும். உங்க பையன என்னைய பேச சொல்லுங்க. அப்ப புரியுதுங்களா? நானா தான் சாப்பாடு குடுக்கணுமா? அ அ அ என்னங்க? நானா தான் குடுக்கணுமா? இப்போ உங்ககிட்ட இனிமேல் கேட்கக்கூடாதா? என்ன குடுக்கணும்னு? ஆமா. எதுக்கு கேட்கணுமா? 3 நாள் தான் வகுப்பு. 3 நாள் தான் வகுப்பு. 3 நாள் ம். தான் பயிற்சி. இப்ப நாள் இப்ப 5 அதுக்கப்புறம் நான் சாப்பாடு நான் எப்போதும் நான் என்ன சாப்பாடு குடுக்க? இதே தான் குடுத்துட்டே வரணும். இது மாதிரியா? வேற எதுவும் குடுக்க கூடாதா? தோசை குடுக்க கூடாதா? இந்த மாரி நேத்து தான் வந்து இனிமே சாதம் நாளும் உங்களுக்கு சாதம் குடுக்க சொன்னீங்கல்ல கீரை போட்டு. 4 நாள் பயிற்சி அதெல்லாம் குடுக்க கூடாதா? 4 நாளா பயிற்சி குடுத்துருக்கேனா இல்லையா? 5 நாள் இன்னைக்கு 5வது பயிற்சி. அ. இதெல்லாம் மனசுல வச்சுக்கணும். எல்லாம் வீடியோல குடுத்துருக்கேன். இப்ப பேசுறத கூட வீடியோல குடுத்துருக்கு. இப்ப பேசுறதுக்கு கூட ஒரு ம். பதிவு நான் அனுப்புறேன். இந்த பதிவு என்ன சொல்லுதோ ம். அதன்படி நடந்துக்குங்க. புரியுதா? சரி. உங்களுக்கு பேசுறது ம். பூரா அனுப்பிச்சு வச்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் உங்களுக்கானது. நீங்க தான் அத என்னைக்கும் அழிக்கவே கூடாது. அத அப்படியே வச்சு இப்ப நீங்க என்ன கேள்வி வேணா கேட்டுக்கலாம்.
சரி, இப்ப சரி. சொல்லியாச்சு. இதே மாரி தான் 6 மாசத்துக்கு செய்யணும். எத்தன மாசத்துக்கு? 6 மாசத்துக்கு இதே மாரி தான் சாப்பாடு. வேற என்ன குடுப்பீங்க? இல்ல கேக்கேன். இல்ல என்ன குடுக்கலான்னு கேளுங்க. நான் பதில் சொல்றேன். நீ கேட்டா தான் பதில் சொல்லுவேன். இல்ல சார் 6 மாசத்துக்கு இந்த மாரி நான் என்னதெல்லாம் செஞ்சு செஞ்சு குடுக்கணும்னு எனக்கே தெரியலையே. இப்ப நீங்க இதுதான் சொன்னீங்க நான் குடுத்தேன். இதுதான். இப்படியே குடுத்துட்டே வாங்க. நேத்து என்ன குடுத்தீங்க? எழுதி வச்சுக்கங்க. நேத்து என்ன குடுத்தீங்க? நேத்து கீரை போட்டு சோறு அது அப்படி கீரை போட்டு சோறு அது குடுத்தேன். எத்தன மணி நேரம் இடைவெளி குடுத்தேன்? எல்லாம் எழுதி வச்சிருப்பீங்க இல்லையா? காலையில என்ன குடுத்தேன்? இடையில என்ன சாப்பிட்டாங்க? ம். அப்படிங்கிறத எழுதி வச்சு அந்த எழுதி வச்சத திருப்பி திருப்பி பார்த்து அதே மாரி குடுத்துட்டு வாங்க. சரியா? சரிங்க சார். ஆஹா. ஆ. இப்ப இன்னொருக்கா நான் சொல்லட்டா? சரி. இன்னொருக்கா சொல்றேன். இத பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருவேன். இத அப்படியே ம். வச்சுக்கணும். காலையில வழக்கம் போல எந்திரிக்கிறாரு, பல்லெல்லாம் விளக்குறாரு, கொஞ்சோன்னு வெல்லம் சாப்பிடுறாரு. வெல்லத்துக்கு பதிலா சுடு தண்ணீல வெல்லத்த 100 கிராம் அது 50 கிராம் வெல்லம் போட்டுக்கலாம். அல்லது 50 கிராம் சர்க்கரை போட்டுக்கலாம். அதான் சர்க்கரைனா நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அல்லது 50 கிராம் கருப்பட்டி போட்டுக்கலாம். அல்லது 50 கிராம் வெல்லம் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு எலுமிச்சை பழத்த புழிஞ்சிட்டு ஒரு 150 மில்லி தண்ணீல அது கலந்து அது சாப்பிட்டுக்கணும். அது டீ. காலையில குடுக்குறது எலுமிச்சம்பழ சாறு. சூடான எலுமிச்சம்பழ சாறு. அதுக்கப்புறம் ம். 11 மணி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா நீர் அருந்திக்கிட்டே வரணும். ஏன்னா உடம்புல நீர் சத்தே இல்ல. என்னது? நீர் சத்து இல்ல. ஜெயலலிதாவுக்கு நீர் சத்து இல்லாதனால தான் 8,00,00,000 செலவாச்சு. இல்லாட்டி நீங்க எனக்கு எனக்கு வந்து 8,00,000 குடுத்தீங்கன்னா சொல்லி தந்துருவேன். புரியுதா? ம். 8,00,00,000 அவங்களுக்கு. ம். கோடி குடுத்து அந்த 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 கழுதைக்கு, அந்த பொணத்துக்கு இந்த தண்ணி ஒழுங்கா ம். குடிக்கிறதுக்கான வைத்தியம் தெரியல, நாட்ட ஆண்டாளாமா. அப்ப உடம்பை ஆளணும்னா தண்ணி சத்து குறையாம பார்த்துக்கணும். சுத்தமான காற்று இருக்கணும். அடைப்பு கூட அவரை சுத்தி காற்றோட்டம் இருக்கணும். எப்ப வீடு எப்படி இருக்குது? காற்றோட்டம் உள்ள ஒரு வீடா? இல்ல அடைஞ்சு போன வீடா? காத்து வரும். ஜன்னல் எல்லாம் திறந்து தான் வச்சிருக்கேன். காத்தோட்டமா காத்து வரும். இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எங்க தெரியுமா? மரம் மரம் எங்கேயாவது மரத்துக்கடியில சித்த நேரம் உட்காந்துட்டு வரணும். காலையில ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் மரத்துக்கடியில உட்காரணும். சாயங்காலம் உட்காந்து மரத்துக்கடியில உட்காரணும். அந்த காற்றோட்டம் இருக்கணும். குகையா இருந்தது, புகை இருக்கிறதுல இருக்கக்கூடாது. இல்லையா? இல்ல கிராமத்துக்கு மரம் மரம்லாம் இங்க கிடையாது. அது வெளியில எல்லாம் போனா போயிருங்க. அவங்களால தான் நடக்க முடியாத உங்க இருக்கும். சொந்த ஊர் எதுங்க? உங்க சொந்த ஊர் எது? சொந்த ஊரு திருநெல்வேலி. அங்க போயிருங்க. புரியுதுங்க. கூட்ட காலி பண்ணிட்டு அங்கிருந்து என்ன பண்ண போறீங்க நீங்க? ம். அப்படியே உங்க பையன்கிட்ட சொல்லுங்க. அப்படியே உங்க பையன்கிட்ட சொல்லுங்க. புரியுதா? காலி பண்ணி ம். அங்க போயி கிராமத்துல உட்கார்ந்துக்குங்க. நான் அங்க சொல்லி தரேன். சரியா? காற்றோட்டம் உள்ள இடம் இருக்கணும். ம். முதல்ல நகரத்துல உட்காராதீங்க. நகரத்துல உட்கார்ந்து கெட்டு போயிரும். சரி அதெல்லாம் இருக்கட்டும் உங்க சௌரியம். உங்க பையன என்ட்ட பேச சொல்லுங்க. புரியுதா? ம். ஃபோன் பண்ணி கூட என்கிட்ட பேச சொல்லுங்க. சரி. ம். இப்போ அந்த ஆ, சரி. 11 மணி வரைக்கும் வர்றப்போ நீங்க ஒரு சாதாரண சோறு குடுத்துருங்க. அரிசி சோறு. அரிசி சோறுல கொஞ்சம் வெங்காயம் போட்டு வணக்கி குடுத்துருங்க. இதுதான் பொதுவான விதி. புரியுதா? எப்ப 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 குடுக்கணும்? 11 மணிக்கு குடுக்கலாம். பசி இருந்தா தான் சோறு குடுக்கணும். குடுக்கலாம். பசி இல்லன்னா சரி. குடுக்கக்கூடாது. சரி, சரி. பசி சரி, இருந்தா தான் சரி, சரி. குடுக்கணும். என்னது? பசி இருந்தா தான் குடுக்கணும். இல்லட்டா குடுக்கக்கூடாது. பசிங்கிறது நோவு. பசிங்கிறது சளி. பசிங்கிறது ம். தின்னு தின்னு சளி. தான் சளி ஏறி கிடக்குது. இந்த சளி இப்ப ம். ம். பசித்தா தான் குடுக்கணும். இல்லாத பசிக்கலையா ஆ. விட்டுறணும். சரி பசிக்குதுன்னு சொன்னா, வெங்காயத்தையும் சோறும் போட்டு குடுத்துறணும். வெங்காயத்த நல்லா வணக்கி சோற போட்டு குடுத்துறணும். புரியுதா? அதுல கொஞ்சம் வெங்காயம் வணக்கறப்ப ம். ருசிக்கு என்ன வேணாலும் சேர்த்திக்கங்க. கொஞ்சோண்டு உப்பு, காரம் கம்மியா போட்டுக்கணும். உப்பு, காரம் கம்மியா போட்டு விடணும். ஆமா. வெங்காயத்துக்கு பதிலா தக்காளி கூட வணக்கி ம். குடுக்கலாம். தக்காளியுமே கொஞ்சோண்டு சோறும் போட்டு குடுக்கலாம். கீரையும் கொஞ்சம் சோறும் போட்டு ம். குடுக்கலாம். காயும் கொஞ்சம் சோறும் போட்டு குடுக்கலாம். ம். வெங்காயம் போட்டு குடுக்கலாம். பீட்ரூட் நல்லா வணக்கிட்டு அந்த தண்ணி பிரிச்சு எடுத்து தண்ணி புளிப்பு கொஞ்சம் ரசப்புளி கொஞ்சம் கலந்துக்கலாம். எல்லாம் திங்கிறது தான். எது எது திங்க வேணாம் ம். நெய் போட உப்பு, காரம், புளி, இனிப்பு எல்லாம் குடுத்தாச்சு. வேற என்ன வேணும்? ம். சைவம், அசைவத்துக்கு நெய் குடுத்தாச்சு. அசைவத்துக்கு நெய் குடுத்தாச்சு. ம். சைவத்துக்கு சோறு குடுத்தாச்சு. ம். சைவத்துக்கு கீரை குடுத்தாச்சு. இனிப்பு ஏங்க சர்க்கரை நோயாளி ம். சர்க்கரை சாப்பிடுவாங்களா? சர்க்கரையே கிடையாது. சர்க்கரை நோயாளி சர்க்கரை சாப்பிட ம். சொல்லுவாங்களா? நான் குளுக்கோஸ் சாப்பிட சொல்லியிருக்கிறேன். சர்க்கரை சாப்பிட சொல்லியிருக்கிறேன். வெல்லம் சாப்பிட சொல்லியிருக்கேன். எல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கேன். எல்லாமே ம். கழுவிட்டு சாப்பிட சொல்லியிருக்கீங்க. ம். ம். அவ்வளவுதான். அப்படி செஞ்சுட்டே வாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சரி. 1 மணி நேரம் தண்ணி குடிச்சுக்கிட்டே மருந்து மாரி தான் தண்ணி குடிக்கணும். நெறைய குடிச்சீங்கன்னா கை கால் ஆ. வந்துரும். அப்புறம் அது மட்டும் நுரையீரல்ல தண்ணி ஏறிரும். நுரையீரல்ல தண்ணி ஆமா. அறியும். நுரையீரல்ல தண்ணி வச்சுன்னு கோவிந்தாத அப்புறம் பாடைக்கு சொல்லிருங்க. புரியுதா? சாதாரண ம். விஷயங்கள் ஒரு ம். ஆள எங்கேயும் யாரையும் பார்க்காம ஒரு கட்டுப்படுத்தி வெளிக்கு போக வேணும். வெளிக்கு போறது சாதாரண விஷயம். வெளிக்கு போக வச்சாச்சுல்ல இப்போ. அ 10 ம். பைசா செலவு வெளிக்கு ம். போக வச்சாச்சு.
பசி ம். தானாவே போயிரும். இனி ம். தானாவே போகணும். அப்புறம் போக போக மலத்தையும் குறைக்கணும், சிறுநீர் போக்கையும் குறைக்கணும். அதெல்லாம் பண்ணணும். அப்புறம் உடம்பு சுவாசத்திலேயே சரி. வாழணும். அந்த நுரையீரல்லயே வாழணும். நுரையீரல் வேலை செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நுரையீரல் வேலை செய்யறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். நுரையீரல பூரா சளி ஏறி இறுகி கிடக்குது. சளி ஏறி காஞ்சு போய் ம். கிடக்குது. எப்படி? எப்படி பசை காஞ்சு போய் சோறு ம். அப்படியே கையில பெசஞ்சிட்டு சித்த நேரம் காய வச்சுட்டோம்னா கையில மொறன்னு ஆயிருதுல அந்த மாரி தான் கஞ்சி வடக மாரி. கொழன்னு வந்து கஞ்சி ம். வடகம் காஞ்சு போச்சுன்னா அப்படியே முள்ளு மாரி ஆயிரும். அந்த மாரி என்ன சளி பூரா இறுகி ஆசிட்டா மாரி அதான் இவ்வளோ எரிச்சல் வருது. அதனால ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. பசி இருக்கும் பொழுது நீங்க 6 ம். இல்ல 6 மணிக்குள்ள முடிச்சுக்கோணும். 6 மணிக்குள்ள முடிச்சுக்கோணும். முடிச்சிரணும். காலையில 6 ம். மணிக்கு தொடங்குனா, சாயங்காலம் 6 ம். மணிக்குள்ள பயிற்சி முடிச்சுட்டு பேசாம தூங்க போயிரணும். பேசாம தூங்க போயிரணும். ம். தூங்க அப்படி போடணும். தூக்கம் வரலையா, ம். அந்த நீர மருந்து மட்டும் குடிச்சுக்கிட்டே போய், அப்படியே இந்த பசியெல்லாம் கண்ட்ரோல் ஆயி, 6 மணிக்கு சாப்பிட்டதையும் 6 மணிக்கு சாப்பிட்டதையும் தண்ணி மூலமா எத சாப்பிட்டாலும் தண்ணி மூலமா கரைச்சு கரைச்சு எடுக்கணும். காலையில சாப்பிட்டதையும் தண்ணி மூலம் ம். கரைச்சு எடுக்கணும். 11 மணிக்கு சாப்பிடுறதும் தண்ணி ம். மூலம் கரைச்சு எடுக்கணும். சாயங்காலம் 6 மணிக்கு சாப்பிடுறதும் தண்ணி மூலம் கரைச்சு அதெல்லாம் உள்ள போய் சளி ஏத்திக்கிட்டே இருக்கும். இங்க நம்ம தொண்டைய மட்டும் தான் ம். சுத்தம் பண்றோம். தொண்டையிலிருந்து குடல மட்டும் சுத்தம் பண்றோம். ஆனா இந்த தண்ணீர் என்பது உடம்புல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டி சாப்பிட்டது, ஏற்கனவே சாப்பிட்டது, ம். 70 வருஷமா மருந்து, மாத்திரை சாப்பிட்டது, அதெல்லாம் யார் எடுப்பாங்க? அதெல்லாம் உள்ள இருந்ததுன்னா ஆள கொன்னு போடும். உள்ள இருந்ததுன்னா ஆள கொன்னு ம். போடும். இந்த தண்ணீரை ம். முறையாக 12 மணி நேரம் அருந்தினால் மட்டும் தான் நீங்கள் உள்ளே இருக்கிற ம். பழைய விஷத்தை ம். எடுக்க முடியும். பழைய விஷம்னா எத்தன வருஷம்? 70 வருஷமா சாப்பிட்டது பூரா எடுக்கணும். இப்ப மாத்திரை கிடையாது, ம். மருந்து இல்ல. எதுவுமே இல்லாம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மருந்து குடுத்தாலும் நோய் நல்லா ம். எத்தன மருந்து சாப்பிட்டாலும் உங்க நோய் என்ன ஆகாது? நல்லாகாது. ம். இது ம். இதன் மூலமாகத்தான் நல்லாகும். புரியுதா? இப்போ சுவாசம் நல்லா இருக்குது. ம். மயக்கம் எப்ப போதும் நுரையீரல் எப்ப சுத்தமாகுதோ, அப்பதான் தைரியம் வரும். அப்பதான் ம். தைரியம் வரும். தைரியம் வரும். உங்க பையன ம். பேச சொல்லுங்க. நன்றி, வணக்கம். சரி, சரி.